கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கி பத்திரம் பண்ணிட்டேன். ஆனா இன்னும் பட்டா வாங்காம இருக்கேன். ஏதாவது பிரச்சனை வருமா சார்? உங்க அப்பா இல்ல அம்மா உங்க பேர்ல எழுதி வச்ச உயில் மூலமா நீங்க அனுபவிச்சுட்டு வர சொத்துக்கு வேற ஒருத்தர் பட்டா வச்சிருந்தாருன்னா அப்ப அந்த சொத்துக்கு உண்மையான உரிமையாளர் யாருதாங்க? இப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இது சம்பந்தமா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நிறைய வழக்கு இருக்குங்க. அது சம்பந்தமா இந்த வீடியோல முழுசா பார்த்து எது சட்டப்பூர்வமான ஆவணம்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வேணும்னா ஸ்பீடை 1.25 வச்சு கூட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் ஆகாம இருக்கும். நிறைய பேர் பட்டா வச்சிருப்பாங்க ஆனா பத்திரம் வச்சிருக்க மாட்டாங்க. பூர்வீக சொத்துல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிலத்துக்கு பட்டா ஒருத்தர் பேர்லயும் பத்திரம் இன்னொருத்தர் பேர்லயும் இருக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனை தான் இப்ப அதிகமா கேசஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனையை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நினைச்சா சுமூகமா தீர்க்க முடியும். ஆனா அவங்க உங்களை சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாங்க. முதல்ல பட்டானா என்ன பத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிலத்தை நீங்க வாங்கி பத்திரப்பதிவு பண்ண பிறகு பதிவுத்துறையில இருந்து உங்களுக்கு கொடுக்குற நிலத்தோட உரிமை ஆவணம் தான் பத்திரம். ஆனா பட்டான்றது ஒரு நிலத்தை யாரு பயன்படுத்துறாங்க, பொசஷன்ல இருக்காங்கன்றதுக்கான கவர்மெண்ட் ரெக்கார்டு, அதாவது ரெவன்யூ ரெக்கார்டுங்க. பட்டா மூலியமா பொசஷனை தெரிஞ்சுக்கலாம். ஆனா பத்திரத்து மூலியமா தான் ஓனர்ஷிப் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுங்க. உங்க பேர்ல இருக்க பத்திரத்துக்கு வேற ஒருத்தர் பேர்ல பட்டா இருந்தா நீங்க தாசில்தார் கிட்ட மனு கொடுத்து அந்த பட்டாவை கேன்சல் பண்ணிட்டு உங்க பேர்ல பட்டாவை சுலபமா வாங்கலாம். தாசில்தார் பட்டாவை கேன்சல் பண்ணி உங்க பேர்ல மாத்த மறுத்தாருன்னா ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி தாசில்தார் பட்டாவை கேன்சல் பண்ண மறுக்கிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா வேற ஒருத்தர் பேர்ல இருக்க பட்டாவை கேன்சல் பண்ணி உங்க பேர்ல உடனடியா பட்டா கொடுக்க சொல்லி தாசில்தாருக்கு ஹைகோர்ட்ல இருந்து டைரக்ஷன் பண்ணுவாங்க. பட்டா ஒரு நிலத்தோட உரிமை ஆவணமா எப்ப மாறும்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். கிராம நட்டத்துல வாழ்ற மக்களுக்கு அரசாங்கம் பட்டா கொடுக்குங்க. இந்த பட்டா நிலத்தோட உரிமையை குறிக்கிற ஆவணமா செயல்படும். இந்த சினாரியாவை பொறுத்த வரைக்கும் பட்டான்றது ஒரு நிலத்தோட உரிமையாளரை ப்ரூவ் பண்ற ஆவணமா இருக்குங்க. அதனால நீங்க பத்திரப்பதிவு பண்ணும்போது பட்டா மாறுதலுக்கான வசதி இப்ப ரொம்ப சுலபமா வந்துடுச்சு. அதை நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பத்தை எடுத்துட்டு தாசில்தார் கிட்ட போய் வாங்குற மாதிரி இருக்குங்க. செகண்ட் அப்பீல் 2060 ஆஃப் 2001 மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முத்துகவுண்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த சொத்து அவங்க அப்பா வழி மூலமா அவருக்கு கிடைச்சதாகவும் தொடர்ச்சியா இந்த சொத்தை அவங்க தான் பயன்படுத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா கேசவன் சைட்ல இருந்து இந்த நிலம் அவங்க அப்பா சின்ன தம்பியின் மூலமா 1987 ஒரு பங்கு மூலமா சொத்தா கிடைச்சதாகவும் பட்டா ஆரம்பத்துல இவங்க பேர்ல இருந்ததாகவும் முத்துகவுண்டர் தவறான முறையில பட்டாவை மாத்தி பயன்படுத்திட்டு வரதாகவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸை டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட்ல விசாரிச்சு கேசவன் பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பு வழங்கிடுச்சுங்க. ஆனா முத்துகவுண்டர் முதன்மை நீதிமன்றத்துக்கு அதை கொண்டு போய் அவருக்கு ஆதரவான தீர்ப்பை வாங்கிட்டாருங்க. திரும்பவும் ஃபைனலா இந்த கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு வரும்போது ஹைகோர்ட்ல 2 சைடு டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணி நிலையான ஆவணங்கள் மற்றும் பழமையான ஆவணங்கள் எதுன்னு விசாரிச்சு சில சமயத்துல பட்டா உரிமையின் ஆதாரமா இருக்கலாம். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 1987 டாக்குமெண்ட் பண்ண ரெக்கார்டு இருக்கு. அதனால டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட் கொடுத்த ஆர்டர் செல்லுன்னு சொல்லி ஹைகோர்ட்ல ஆர்டர் போட்டுட்டாங்க. ஸோ இந்த கேஸை வச்சு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பட்டா தான் நிலத்தோட உரிமை ஆகணும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் கிடையாதுங்க. பத்திரம் யார் பேர்ல இருக்குதோ அவங்க தான் அந்த லேண்டோட ரியல் ஓனர். பட்டா பத்திரம் இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.